டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் பால் பவுடர், 1/2 கப் நாட்டு சக்கரை, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்ட ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும், ரொம்பவும் லிக்விடா இல்லாம பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, மாவு ரெடியா இருக்கு. இப்போ ஆயில் ஹீட்டா இருக்கு. ஆயில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 கரண்டி மாவை அப்படியே சேர்த்துருங்க. அப்புறம் எண்ணெயை தெளிச்சு விட்ட மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல புசு புசுன்னு அப்போ ரெடியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கான சமையல் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சாப்பாடை பாத்திரத்துல வடிக்கும் போது ரொம்ப குழையிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வடிச்சு பாருங்க. உதிரி உதிரியா கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லெமன் சாறு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து நல்லா வடிச்சு பாருங்க. நல்ல சாப்பாடு உதிரியா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.